வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, நாக பஞ்சமி சர்ப்பதோஷ நிவார்த்தி பரிகாரம் செய்யக்கூடிய நாளை பத்தி பார்க்கலாங்க. இப்போ சர்ப்பதோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, சர்ப்பதோஷ அமைப்பு எல்லாருக்குமே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதாவது திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, ஒரு சிலருக்கு திருமணத்துக்கு பிறகு சர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய கிரகம் திசை நடத்தும் போது அவங்களுக்கு கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள், சங்கடங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. தொழில் ஸ்தானத்தோட இந்த சர்ப்ப கிரகங்கள் சம்பந்தம் பெறும்போதும் தொழிலும் பிரச்சனை, சங்கடங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புல இந்த நாக பஞ்சமி காலங்களில் பாருங்க, அந்த ராகு கேதுக்கு பரிகாரம் செய்யும் போது இதுல எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நாக பஞ்சமி எப்போ வருது, அது நாம் எப்படி வழிபாடு செய்யணும், எந்த மாதிரி கிரக அமைப்பு அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கும்போது அவங்களெல்லாம் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு விரிவா இந்த பதிவுல பார்க்கலாங்க. இப்போ நாக பஞ்சமி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, இந்த வருடம் பாருங்க, பராபவ வருடம், தமிழ் வருடமான பராபவ வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி அதாவது அந்த ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:53 அளவில் பஞ்சமி திதி ஆரம்பிக்குதுங்க. சரிங்களா? நாக பஞ்சமி திதி அந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 17/8/2026 திங்கட்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. இந்த காலகட்டத்தில் நாக பஞ்சமியா சொல்லப்பட அமைப்பு, அதாவது வளர்ப்பிறை பஞ்சமி இல்லைங்களா? இந்த காலகட்டங்கள் ஆடி மாதத்துல இது நாக பஞ்சமியா ராகு கேதுக்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய, பரிகார நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த மாதிரி தோஷத்துல ராகு கேதால தோஷத்துல இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல பரிகாரம் செய்யுங்க. கொஞ்சம் பரிகாரத்துல இருந்து நிவர்த்தி அடைந்து ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா அவங்களுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல போய் அவங்கெல்லாம் பரிகாரம் செய்யும் போது அதுல இருந்து கொஞ்சம் விடிவு காலம் அவங்களுக்கு ஏற்ற நல்லது எல்லாம் அந்த ராகு பகவான் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. நிவர்த்தி பரிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரி, யாரெல்லாம் அந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நான் விரிவா ஜாதக ரீதியாகவும் சொல்றேன். சரிங்களா? அது என்ன மாதிரி பரிகாரத்தை எப்படி பரிகாரம் செய்யணும் அதை சொல்லிட்டு ஜாதக ரீதியா நான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? இந்த காலகட்டங்களில் அந்த பஞ்சமி தீதி ஞாயிற்றுக்கிழமையே இந்த ஆரம்பிக்குது அப்படிங்கறதுனால மாலை 4:53 ஆரம்பிக்குதுங்க, ஞாயிற்றுக்கிழமை. அதாவது இன்னொரு வாட்டியும் சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது இந்த ஆடி மாதத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னா, தமிழ் மாதத்துல ஆடி மாதத்துல 31ஆம் தேதி அன்னைக்கு ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 16ஆம் தேதி 8ஆம் மாசம் 2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:53 பஞ்சமி தேதி ஆரம்பித்து திங்கட்கிழமை மறுநாள் திங்கட்கிழமை 17/8/2026 மாலை 5 மணி வரைக்கும் இந்த பஞ்சமி தேதி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நாகதோஷ நிவர்த்தி பரிகாரம் செஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, உங்க வீட்டு அருகில் நாகம்ம கோயிலோ அல்லது ராகு கேது சிலை இருக்கும் பட்சத்தில் அங்கே போய் நாகதோஷம், நான் இப்போ சொல்லக்கூடிய கிரக அமைப்பு இருக்கிறவங்கெல்லாம் போய் அங்கே போய் அவங்க ராகு கேதுக்கு பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது, அங்கே நெய்வேத்தியம் உங்களால் எவ்வளோ என்ன செய்ய முடியுமோ அதை அங்கே வர்றவங்களுக்கு பத்திரங்களுக்கு கொடுக்கறது, போய் விளக்கு போட்டு வர்றது, இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நாகதோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு வசதி ஏற்ப உங்களுக்கு என்ன செய்யணுமோ அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே ராகு கேதுக்கு உண்டான என்ன அப்படின்னா பால் வாங்கி கொடுக்கறது, மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுக்கறது, தீபம் போடுறதே ஒரு எளிமையான பரிகாரம். சரிங்களா? இது செய்தாலே போதுங்க, நிவர்த்தி கொஞ்சம் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரி, யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, இப்போ திருமணம் தடை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா, நாகதோஷத்துல இருக்கிறவங்களுக்கு, நாகதோஷம் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ ராகு கேது இருப்பது,
லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் ராகு கேது இருப்பது. இந்த மாதிரி நாகதோஷத்தில் இந்த இடங்கள்லாம் ராகு கேது இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நாகதோஷம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து அவங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ இருக்கு அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க கையால் போய் பால் வாங்கி கொடுக்கறது, அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, தீபம் போடுறது, மஞ்சள் குங்குமம் போடுறது, இந்த மாதிரி பரிகாரம் செய்து வரும்போது திருமணம் நல்லபடியாக கைக்கூடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இந்த பரிகாரம் நீங்கள் செய்யுங்க. அடுத்த வரக்கூடிய மாதம் ஆவணி மாதமே நல்ல வரன் தேடி வரக்கூடிய வாய்ப்பும் அந்த ராகு பகவான் கேது பகவான் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போது அடுத்தது யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, திருமணத்துக்கு பிறகு புத்திர பாக்கியம் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு கேது இருப்பது, அல்லது லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியோட ராகு கேது ஏதாவது ஒரு விதத்தில் பார்வையிலோ சேர்க்கையிலோ சாரத்திலோ சம்பந்தம் பெற்றிருப்பது, அல்லது காரகரான குரு பகவானோட ராகு கேது பார்வை சேர்க்கை ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றிருப்பது. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போதும் அவங்களுக்கும் புத்திர பாக்கியம் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து புத்திர பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களும் போய் இந்த மாதிரி கணவன் மனைவி இருவருமே போய் ராகு பகவானுக்கு பரிகாரம் செய்ய நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ பாருங்க, ராகு பகவான் திருமண தடை ஏற்படுத்துறதுக்கு நாகதோஷ அமைப்பு மட்டும் இருக்கிறது மட்டும் காரணம் இல்லைங்க. இன்னும் சில அமைப்பு கொடுத்துருக்காங்க, அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். அதாவது என்னன்னா, இப்போ ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டா லக்னத்திலையும் 7ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் இருக்கும்போது ராகு கேது அமைப்பு இருக்கிறதுனால நாகதோஷத்தினால திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு. அதனால நீங்கள் பரிகாரம் செய்யுங்க. ஒரு சிலருக்கு பாருங்க, லக்னாதிபதியோடையோ அல்லது 2ஆம் இடத்து அதிபதியோடையோ அல்லது 7ஆம் இடத்து அதிபதியோடையோ அல்லது 8ஆம் இடத்து அதிபதியோடையோ இணைவு பெற்றிருந்தாலும் கூட சரிங்க, அவங்களுக்கும் நாகதோஷத்தினால திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தாலும் அவங்களும் போய் பரிகாரம் செய்யுங்க. கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில். சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ புத்திர பாக்கியத்தை பற்றி வரேன். இப்போ புத்திர ஸ்தானமான 5ஆம் இடத்தோட 5ஆம் அதிபதியோட அந்த காரகரான குரு பகவான் அவரோட ராகு கேது சம்பந்தம் பெறும்போது அவங்களும் பரிகாரம் செய்யுங்க. புத்திர பாக்கியம் சீக்கிரமாக கிட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு பாருங்க, தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் தொழிலில் உயரும் முன்னேற்றம் எதுவும் இருக்காது, தொழிலில் நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்து 10ஆம் இடத்தோட ராகு கேது சம்பந்தப்பட்டு தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டு இருந்தாலும் அவங்களும் இந்த காலகட்டங்களில் போய் பரிகாரம் செய்யுங்க. கொஞ்சம் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ நாகதோஷ நிவர்த்தி அப்படின்னு எடுத்துட்டா, எங்கள் புத்திர பாக்கியம் புத்திர தடை ஏற்படுத்திகிட்டே இருக்கா அல்லது திருமண தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது தடை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா, தொழிலில் ஏதாவது தடை ஏற்படுத்திட்டு இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது ராகு பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ அந்த கிரகத்தோட சம்பந்தம் பெறும்போது தாமதம் தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பரிகாரம் செய்யுங்க. ஓரளவு நல்ல பலன்கள் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஒரு சிலருக்கு பாருங்க, இந்த மாதிரி திருமணத்துக்கு இன்னும் கூட நான் சொல்கிறேன். சரிங்களா? திருமணம்னா நிறைய விஷயம் இருக்குது. திருமணத்தோட இந்த ராகு பகவான் சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 2, 7 அடுத்தது 8ஆம் இடம் லக்னத்தோட சம்பந்தம் பெறும்போது அதே போல் பாருங்கள், அவங்களுக்கு ஆண் ஜாதகமாக இருக்கும்போது சுக்கிரனோட ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டிருந்தாலும் திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல் பெண்களுடைய ஜாதகத்திலையும் பாருங்கள், செவ்வாயோட ராகு கேது சம்பந்தம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கும் திருமணம் தள்ளி போய்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மாதிரி காரண கிரக அமைப்பு அவங்களுக்கு இருந்தாலும் திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. அவங்களும் போய் அவங்க பரிகாரம் இந்த காலகட்டங்களில் இந்த நாக பஞ்சமி காலங்களில் போய் அவங்க ராகு பகவானுக்கு நிவர்த்தி பரிகாரம் மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் திருமணம் கைக்கூடி வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி ராகு பகவானால் கேது பகவானால் சங்கடங்கள் பிரச்சனைகள் தடை தாமதம் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருமே போய் இந்த நாக சஷ்டி அதாவது நாக பஞ்சமி அன்னைக்கு போய் ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்க. ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.